ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோரிங்கிற ஒரு நியூ சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஜாங்வான் அப்படிங்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே ஒரு குழந்தை பிறக்கிற சவுண்டு கேட்குது. இந்த குழந்தை பிறந்தோடனே அவங்க தாத்தா இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த குழந்தை ஒரு துரதிர்ஷ்டம் பிடிச்சது அப்படின்னு ஒரு தாவோயிஸ்ட் சொல்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கவங்க இந்த குழந்தைய தாங்ஸோவுக்கு வந்து நைட்டு அனுப்பி வச்சுறாங்க. இந்த குழந்தைய அவங்க அப்பாவோட ஸ்கூல்மேட் தான் எடுத்து வளர்த்துட்ருக்காங்க. அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட அப்பா ஜூனியர் கம்பெல்லராக ஹேண்ட்லின் அகாடமியில் இருக்கார், உன்னோட அம்மா ஒரு ஃபேமஸான லேடின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு வளர்ந்து இந்த பொண்ணுக்கு 17 வயசும் ஆயிடுச்சு. இவன் குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தன்னோட மனைவியை போட்டு அடித்து சண்டை போட்டுட்ருக்கிறான். என்கிட்ட எந்தவித காசு இல்லை போடா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். எனக்கு காசு தந்தை திருநூறு போட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்கிட்ட காசுனா ஒன்றும் கிடையாது, வேணா என்னை வித்துரு, அப்போ உனக்கு காசு கிடைக்கும்ல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவோம். உடனே போய் எவன்டி பார்க்க போகிறான் அப்படின்னு இவன் கேட்பான். சரி, என்னை தான் எவனும் பார்க்க மாட்டாங்க, அதோ இவளுக்கு 17 வயசு தானே ஆகுது, இவ்வளோ கொண்டு போய் வித்துரு, உனக்கு போதுமான அளவு குடிக்கிற காசு கிடைக்கும்டா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். உடனே உன்னோட பார்வை வந்து இந்த பொண்ணு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த பொண்ணோட பேர் ஜுவாங். இந்த பொண்ணை அவன் பின்னாடியே துரத்துக்கிட்டே போய் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்குவான். அப்படியே ஒரு மாதம் கழிச்சு தான் காட்டுறாங்க. அப்போ குளிர்காலங்கிறனால அப்படியே ஸ்னோவெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு கையில் தடியோட நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த பொண்ணு அப்படியே நடந்துக்கிட்டே வீதி வழியாக வந்து ஜுவாங் வீட்டு முன்னாடி வந்தோடனே கீழே விழுந்துருது. இந்த பொண்ணோட நிலைமை பார்க்குறக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அது வேறு யாருமே இல்லை, ஜுவாங் தான். அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பொண்ணு வந்து அக்கா உங்களுக்கு என்னாச்சு, ரொம்ப குளிருதான்னு கேட்டுட்ருக்கோம். லிங்ஸி அங்கே என்ன பண்ணுறாங்களோட்டு தள்ளி வா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். 2 பேர் வந்து அந்த பொண்ணை தான் பக்கம் கூப்பிட்டுக்குவாங்க. ஆமாம், யாருமா நீ, உன்னோட நிலைமை என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கேட்பாங்க. நான் தான் ஜுவாங்னு சொல்லும்போது இந்த லேடிக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும். இந்த லேடியோட பேர் நானி. ஜுவாங் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வந்து ஜுவாங் திரும்ப வந்துட்டதாக கேள்விப்பட்டேன், அவங்களோட பேரண்ட்ஸோட கொலை வெள்ளக்கை பற்றி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் ஜுவாங்கிட்ட வந்து இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸோட கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆனீங்கன்னு கேட்பான். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. சில பொறுக்கி பசங்க கையில் கத்தியோடு வந்து எங்களை சுற்றி வளைச்சாங்க. என்னோட பேரண்ட்ஸை அந்த பொறுக்கி பசங்க ரொம்ப கொடூரமாக கொன்று போட்டாங்க. அது எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு ஜுவாங் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி ஆஃபீஸர்னாலேயே இந்த சிட்டியில் கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸில் கண்டுபிடிச்சி வரதே கஷ்டம். ஆனால் இப்போ தான் நீ இந்த சிட்டிக்கே வந்திருக்க, அப்போ இருக்கும்போது எப்படி இந்த ஜுவாங் வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்த அப்படின்னு இவன் கேட்பான். இது என்ன பெரிய விஷயமா, தெருவில் யார்கிட்டயாவது கேட்டால் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். சரி, அந்த பொறுக்கி பசங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் தானே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு இவன் கேட்பான். அவங்க ஒரு 7-8 பேர் பக்கம் இருந்தாங்க. அவங்களோட முகம் எனக்கு கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் டார்க் ப்ளூ கலரில் ஷூவெல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக டேட்டு வேறு போட்டிருந்தாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லும். அந்த இன்சிடெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ நீ ரொம்ப பதட்டமாக வேறு இருந்திருப்பேன், ஆனால் டீட்டெயில்ஸ்னால் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறியே எப்படி அப்படின்னு இவன் கேட்பான். அந்த பொண்ணு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தையே இல்லை, என்னை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்து வளர்த்தாங்க, அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டதை என்னால் எப்படி மறக்க முடியும்னு இந்த பொண்ணு கேட்கும். ஜுவாங் நீங்கள் என்கிட்டேருந்து எதையுமே மறைக்கலையே அப்படின்னு இவன் கேட்பான். நான் எதுக்கு உங்ககிட்ட எதையும் மறைக்கணும், உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரமே என்னோடய பேரண்ட்ஸோட கொலைக்கு யார் காரணமும் கண்டுபிடிங்க, எனக்கு நியாயத்தை வாங்கித்தாங்க அப்படின்னு ஜுவாங் சொல்லுவாங்க. என்கிட்டருந்து ஏதாவது ஒன்று மறைச்சிங்கன்னா அப்புறம் பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். போயிட்டு வாங்க ஃபூ இன்ஷின்னு அங்கே இருக்க மெய்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவர் என்னன்னு சொன்னீங்கன்னு ஜுவாங் கேட்பாங்க. இவர் நீதித்துறையில் வைஸ் மினிஸ்டராக இருக்கார், பேர் ஃபூ இன்ஷி. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னு அந்த மெய்ட் சொல்லுவாங்க. எங்கள் 2 பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு ஏன் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும். நீங்கள் இவ்வளோ நாள் டான்ஸோவில் தானே இருந்தீங்க, இப்போ தானே இங்கே வந்தீங்க, அதனால் இங்கே நடந்து எதுவுமே உங்களுக்கு தெரியலை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட பெரிய காக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ அவங்களோட நிலமை அப்படின்னு இந்த பொண்ணு தங்கி என்ன சொல்ல வரீங்க, ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் நிறைய கேஸ் எடுத்து நடத்தியிருக்காரு, இப்போ வேறு ஜாங்வான் காங் கேஸ் வேறு எடுத்து நடத்திட்டு இருக்காரு, இது கேபிட்டலே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லுவாங்க. இந்த மெய்டோட பேர் சோனாலி. ஃபூ இன்ஷி உங்கள் வீட்டை விட்டு வெளில வருவான். அப்புறம் பார்த்து ஒருத்தர் அங்கே வருவார். என்னாச்சு, அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்பான். அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், வாயவே திறக்க மாட்டேங்கிறான்னு இவர் சொல்வார். இவரோட பேர் மூஃபாங். சரி வா, அவனை நேரில் போய் பார்த்து என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வருவாங்க. டே ஃபூ யுன்ஷி, நான் என்னடா தப்பு பண்ணேன், நீ என்னோட வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட அப்பாவும் நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்டா, இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்டுட்ருப்பாரு. உடனே இவரோட கையில் ஒரு கத்தியை வச்சு குத்திட்டு வாக்குமூலத்தை எடுத்து நீட்டுவான்.
என்னடா என்னை மிரட்டி வாக்குமூலம் வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு இவர் கேட்பாரு. இதில் பேய் தாஃபும் மேலாதிக்கத்தை பயன்படுத்தி ரொம்ப ஆடி இருக்கான். ஜுவாங்ஹாங் குவான் டவுனில் அதுக்கு எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான், அவனோட ஸ்டூடெண்ட் எல்லா பற்றி அவனோட ஆப்போனன்ட் பழி வாங்குறதுக்காக போட்டு தள்ளிட்டாங்களாம். அதுக்காக நிறைய அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டிருக்காங்க. அதுக்காக பேய் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஜெயிலில் தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. உனக்கு அந்த மாதிரி மோசமான நிலைமை வரக்கூடாதுன்னு நீ நினச்சேனா எல்லாரும் கிட்ட திரும்புங்க அப்படின்னு ஃபு யின்ஷி சொல்வான். ஃபு யின்ஷி அவர்கிட்ட போயிட்டு பேய் தாஃபு நிறைய கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். ஆனால் அவனோட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எங்கேயுமே எதுவுமே கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக அவனோட ப்ரைவேட் சேம்பர் எங்கேயாவது தான் அவனோட பணத்தை பூரா மறைச்சி வச்சுருக்கணும். அந்த இடம் எங்கே இருக்குங்கிறத மட்டும் நீ எனக்கு காட்டி கொடுத்துரு. அது எங்கே இருக்குன்னு எனக்கு என்னடா தெரியும்னு இவன் சொல்லுவான். இங்கே பாரு, அந்த பிளேஸ் எங்கே இருக்குங்கிற இடத்த நீ காமிச்சு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வைவே, உன்னை அந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கிறேன், அதோடு நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு ஃபு யின்ஷி சொல்லுவான். நீயே வாலண்டரியாக வந்து இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்பாவி மக்களை வேற கொண்டிருக்க. இப்போ என்னென்னா பேய் தாஃபோட மொத்த ப்ராப்பர்ட்டி நீயே அமைக்கலான்னு பார்க்குறியாடான்னு இவன் பேசி வாயை முடிக்கிறக்குள்ளேயும் ஃபு யின்ஷிக்கு ரொம்ப காண்டாயும் கத்தி எடுத்து அவன் வயிற்றில் சொருகிடுவான். இதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபு யின்ஷி அங்கேருந்து போயிடுவான். ஃபு யின்ஷியை பற்றி நான் கெஸ் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே தப்பு போல். நான் நினச்ச மாதிரி அவன் ஒன்றும் கிடையாது. அவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கான். நான் எப்படி இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக வாழ போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஜுவாங் தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருப்பாங்க. ஒரு லேடி வேகமாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஜுவாங் தானே வந்திருக்காங்க, ஏன் மேடம் அதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு இந்த மெய்ட் கேட்பாங்க. உனக்கு என்ன தெரியும், அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்களோட பேர் ஜோ யூரி, ஜுவாங்கோட சித்தி. அதான் வாரிசுக்கு உங்கள் மகன் யூச்சி இருக்கார்ல மேடம், கவலைப்படாதீங்க மேடம், வைஸ் மினிஸ்டர் கண்டிப்பாக மனசு மாற்றிக்குவார் அப்படின்னு இந்த மெய்டு சொல்லும். அது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஃபஸ்ட்டு போய் நம்ம அவளை மீட் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு ஜோஹானை மீட் பண்ணுறதுக்காக 2 பேர் வந்துட்டுருப்பாங்க. மேடம் உள்ளே பூரா ஸ்னோ அதிகமாக இருக்குது, பார்த்து மெதுவாக போங்க இல்லைன்னா வலிக்கி விட்டுற போகுது அப்படின்னு இந்த மெய்ட் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே இந்த ஜோயூரி வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. ஜுவாங்கும் அந்த மெய்டும் சேர்ந்து தான் ஜோயூரியை வந்து தூக்கி விடுவாங்க. ஜுஹான், நான் தான் உன்னோட சித்தி, உன்னோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபு, என்னை சித்தின்னு கூப்பிட்டாலும் சரி ஜோன்னு கூப்பிட்டாலும் சரி அது ஓ இஷ்டமானு சொல்லிட்டு வெளியில் ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ இந்த கோட்டை போட்டுக்கோன்னு சொல்லி மேல் கோட்டெலாம் கழட்டி ஜுஹானுக்கு போட்டு விடுவாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு ஜுஹான் கேட்பாங்க. ஜோயூரியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஜோயூரி சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குமா, உன்னோட தம்பி இருக்கானே அவனுக்கும் வைஸ் மினிஸ்டர் ஹேங்கோட மகளுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க. ஹேங் ஹை ரேங்க் அஃபிஷியலாக இருக்கார், இந்த கல்யாணம் நடக்குமோ என்னமோ தெரியல, அந்தளவுக்கு பிரச்சனை பெருசாக போயிட்டு, அதனால உன்னோட அப்பா அவரை மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு உங்கள் சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னால் தானே அப்படின்னு ஜுஹான் கேட்பாங்க. அப்படின்னா இல்லையே, யார் சொன்னது அப்படின்னு உங்கள் சித்தி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த சிட்டியில் இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, என்னோட தாத்தா இறந்ததுக்கு நான் தான் காரணம், அதோடு என்னை வளர்த்தவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க, அதுக்கும் நான் தான் காரணம், அதுக்கப்புறம் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ஜுவாங் சொல்வா. இல்லையே அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீ ஏமா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணிடுவாங்க, நீ கவலைப்படாத, ஃபஸ்ட்டு உன்னோட பாட்டியை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜோயூரி அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். இவங்க தான் பாட்டி, ஜுஹாங்கோட அப்பாவோட அம்மா. நிறைய மெடிஷன்ஸு கூடவே ஸ்வீட்டும் வந்து பாட்டிக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் போடுங்கன்னு எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு பாட்டி அம்மா கத்திட்டு இருப்பாங்க. மேடம் உங்கள் மூக்கிலேருந்து பிளட் வருது பாருங்கள், இதுக்கு தான் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு மெய்ட் சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வாழ்நாள் அதிகரிக்கிற அந்த மாத்திரையை மேலே கொடுங்க, உனக்கு என்ன தெரியும், எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு, இப்போ மட்டும் என்னோட எனர்ஜி மட்டும் குறைஞ்சி போச்சுன்னு வை, நான் அப்படியே செத்து போயிடுவேன் தெரியுமா அப்படின்னு இந்த பாட்டி அம்மா பேசிகிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து நானி வந்து ஜுஹாங்கோவில் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஐயோ அவள் எதுக்கு இங்கே வந்தா, அவள் தாத்தனை கொண்டது போதானே இப்போ என்னை கொள்ள வந்துட்டாளா, நானும் அவளை எல்லாம் மீட் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு முடியலன்னு சொல்லிடு. இல்லை வேணாம், அவங்க அப்பா எப்போ அவளை ஏற்றுக்கிறானோ அன்றைக்கி தான் அவளை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியில் ஜோயூரியும் ஜுஹாங்கும் வந்துட்டு இருப்பாங்க. அங்கே மெடிசினல் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வருமா, என்ன மெடிசின் ஸ்மெல்லாம் வருது, பாட்டிக்கு எதுவும் முடியலையா என்ன அப்படின்னு ஜுஹாங் கேட்பா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் அவன் பாட்டி குத்துக்கலாட்டு தான் இருக்காங்க, அவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்ட்டு தினம் ஏதாவது காய்ச்சி குடிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு இவங்க சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நானி வந்து பாட்டி கொஞ்சம் உடம்பு இல்லை, அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் இன்னொரு நாள் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஜுஹாங்கும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஜுஹாங்கும் அவங்க சித்தியும் நேராக ஜுஹாங்கோட அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க சேம்பருக்கு வந்திருப்பாங்க. நினச்சேன் ஜுஹாங் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, கதவை திறந்து விடுங்க அப்படின்னு அவங்க சித்தி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ லாக் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்கும். எதுக்காக அந்த ரூமை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஜுஹாங் கேட்பா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எப்பவுமே சைலண்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. நினைச்சேன் கதவை திறந்துட்டு மேடம்னா இப்போ யாரும் மீட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் ஜுஹாங் பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து ஐயோ அம்மா என்னை காப்பாற்று, என் குதிரையை காப்பாற்று அப்படின்னு சவுண்டு கேட்கும். யூஷன் அப்படின்னு ஜோயூரி கதவு கிட்ட போகிறதுக்குள்ளேயும் நானிச்சேங் வந்து கதவு பூட்டிடுவாங்க.
பார்த்தலாமா மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இப்போ அவங்கள நம்மளால மீட் பண்ண முடியாது அப்படின்னு எங்கள் சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் யாரோட சவுண்ட் அது அப்படின்னு ஜுஹாங் கேட்பா. அது உன்னோட தங்கச்சி யூஷனோட சவுண்டு தாம்மா, அவள் குதிரையை வச்சுட்டு மேடம் பயமுறுத்திட்டா, அதனால தான் அவளை நீல் டவுன் போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நல்லதுக்காக தானம்மா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி உன்னோட ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ வேணால் என்னோட ஸ்டே பண்ணிக்கிறியான்னு எங்கள் சித்தி கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ஜுஹாங் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அங்கேருந்து போயிடுவாங்க. நைட்டு ஜுஹாங்க்கு சாப்பிட்றதுக்காக நல்ல ஸ்வீட்டெலாம் கொண்டு வந்து சுனாலி கொடுக்கும். பியன் கேக் இல்லையான்னு ஜுஹான் கேட்பா. ஐயோ அதெல்லாம் சர்வன்ட் சாப்பிட்றது, உங்களுக்காக பாருங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு டேட்ஸு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்டால் தயாரித்த இந்த ஸ்வீட் இருக்குது, இதை சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு சுனாலி சொல்வாள். ஜுஹாங் அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லான்னு போகிறப்ப அப்பா அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பிளேட்டில் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சுருந்ததே ஸ்வீட்டை அவள் சாப்பிட்டு இருந்தாலும் ஞாபகம் வந்துட்டு போகும். சுனாலி நீ அப்படின்னு ஜுஹாங் கேட்பா. மேடம் உங்களை பார்த்துக்கிறதுக்காக சார் தான் என்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் மேடம் அப்படின்னு சுனாலி பேசிகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து வெளியில் ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஜோ யூரி மெய்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஜுஹான் ரிட்டன் ஆகிட்டா, அவளுக்கு வேண்டுகிற எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும், அவள் இந்த வீட்டோட பொண்ணுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும், யார் அவகிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கக்கூடாது, அதோட இந்த மாதம் சேலரி உங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு மேடம் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மிஸ் ஜோ, அவங்களுக்கு பார்த்தாலே எங்களுக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு ஒரு பெண்ணும் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார் லேங் அந்த மாதிரி பேசக்கூடாது, இப்போ அவள் இந்த வீட்டோட ஒரு பொண்ணாயிட்டா, இனிமேல் பட்டு இந்த மாதிரி வார்த்தை உன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த அப்பன்னு பார்த்து ஒரு மெய்ட் வந்து மேடம் ஒரு பேட் நியூஸ் அப்படிங்குவாங்க. என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு இந்த சித்திக்காரமாக கேட்கும். மேடம் யூச்சியும் மிஸ்டர் ஹேங்கும் ஒன்றா குடிச்சிருக்காங்க, அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஏதோ கைகலப்பாயிருக்கும் போல், அவங்களோட ஆட்கள் யூச்சியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க மேடம், மாஸ்டர் அவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு மெய்டு சொல்லுவாங்க. ஜோ யூரி அந்த மெய்ட் கூடி அங்கேருந்து போயிடுவாங்க. ஜுஹாங்கும் சுனாலி இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஜுஹாங் வந்து ஆமாம் என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பிரச்சனையுமே உங்களால் தான், என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்களோ அதுலேருந்து பிரச்சனையாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு மெய்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட தப்பு தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சிஸ்டர்னா நீங்கள் ஒன்றும் கூப்பிட வேண்டாம், நீங்கள் எங்களோட மாஸ்டர், நான் உங்களோட ஒர்க்கர், நீங்கள் ஒன்றும் அப்படின்னு எங்களை கூப்பிட தேவையில்லை, இது ஒன்றும் டான்ஸும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு இருக்கோம். சுனாலி வீட்டு ரூல்ஸ் படி இந்த மாதிரி மெய்ட் 8th பேசினா என்ன தண்டனைன்னு சொல்லு அப்படின்னு ஜுஹாங் கேட்பா. அடி கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சுனாலி சொல்வா. அப்பா நீங்கள் நீ அடிக்க போகிறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்ருக்கோம். அப்பன்னு பார்த்தா அம்மா அம்மான்னு வாய்ஸ் கேட்கும். யான்னு பார்த்தா யூச்சி அங்கே வந்திருப்பான். இவன் தான் யூச்சி, அந்த சித்தியோட மகன். சார் இவங்க தான் ஜுஹாங் திரும்ப வந்துட்டாங்களே, இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்கணுமா சார், அதனால் இந்த வீட்லேயே பெரிய ரூம் உங்கள் ரூம் தானே சார், அதை போய் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு இந்த பொண்ணு ஏற்றி விட்ருக்கோம். யூச்சிக்கு கோபமாக வரும். உடனே ரூம்குள்ளே போய் ஜுஹாங்கோட திங்ஸ் எல்லாம் வெளில எடுத்து போட்டு உடச்சிட்டு இருப்பான். யாருக்கிட்டே உன்னை வீட்டுக்குள்ளே விட்டாங்க, ஒன்னால தான் என்னோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆச்சு, என்னோட ஃப்யூச்சரே ஃபாலோ போயிடுச்சு, நீ எங்கள் அப்பாவுக்கு வேணால் பொண்ணாக இருக்கலாம், ஆனால் இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு மகன், அது நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஊரில் இருக்க எல்லாரும் உன்னை பற்றி என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க, நீ பிறந்தவொடனே தாத்தாவை காவு வாங்கிட்ட, அப்புறம் உன்னை வளர்த்தவங்கள நீ கொண்டுட்ட, அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வைஸ் மினிஸ்டர் இந்த வீட்டுக்குள்ளே வரவே பயப்படுவான். ஆனால் இப்போ என்னென்னா அவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் யார், நீ தான். இந்த வீட்டில் பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு காரணம் யார், நீ தான். ஒட்டுமொத்த அவமானத்துக்கு காரணம் யார், நீ தான். இந்த வீட்டில் யார் டாலரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன், நீ யா சொல்லு அப்படின்னு மாட்டிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம சுஹான் வாயவே திறக்க மாட்டாங்களா, ஏன்னா வாயவே திறக்க மாட்டான், வாய் தோண்டி ஏதாவது பதில் பேசு அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருப்பான். நீ அந்த பொண்ணை இழந்துட்ட, உன்னால் யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சுஹான் சொல்லிகிட்டு இருப்பான். உடனே யூச்சிக்கு காண்டாயிரும். சுஹானை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுருவான். என்ன உன்னை அடிக்க மாட்டேன் அப்படியே வாயிலே பேசிகிட்டே இருப்பேன்னு பார்த்தியா அப்படின்னு மாட்டிகிட்டு இருப்பான். என்னை தள்ளி விட்டு உனக்கு திருப்தியாக இல்லைல்ல, என்னை நைட்டை ஆள் செட் பண்ணி என்னை கொல்லலான்னு ட்ரை பண்ண போறியா, அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வைவே, அந்த ஹேங் உன்னை மர்மனாக ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும். யூச்சிக்கு காண்டாயும் ஜுஹானை அடிக்கிறதுக்காக போயிட்டுருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஜோ யூரி அங்கே வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜோஹான் நல்லா நனைஞ்சிருப்பாள், அதனால் அவருக்கு பிளாங்கெட்லாம் கொடுத்து அந்த ஈரத்தெல்லாம் காய வச்சுட்டு இருப்பாங்க. அவள் இப்படி பண்ணது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்னோட வளர்ப்பு தான் சரியில்லை, உன்னோட அப்பா வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் இவன் பண்ணதெல்லாம் சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரமான்னு அவங்க சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு ஜுஹான் கேட்பான். நான் ரொம்ப வருஷமாக இருக்கேம்மா, உன்னோட அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் உங்கள் அப்பா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஜுஹான் கேட்பா. ஆமாம்மா, ஆனால் என்ன உன்னை நான் சரியாக பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சுமா, சாரிம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பொண்ணு அப்பா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் தெரியும் அப்படின்னு ஜுஹான் கேட்பா. நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு உங்கள் சித்தி கேட்பாங்க. சரி நான் டேரெக்டாகவே கேட்குறேன், ஃபியூஜனுக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, ஆனால் என்னோட அக்கா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே அப்படின்னு கேட்பா. ஆமாம்மா, அவளோட பேர் யூச்சின், என்னோட மக தான் அவள், ஆனால் அவள் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா அப்படின்னு அவங்க சித்தி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சுஹான் கேட்டுட்டு இருப்பான். அதை பற்றினா இன்னொரு நாள் பேசுகிறாம்மா, ஃபஸ்ட்டு நீ முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறமேட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அங்கேருந்து போயிடுவாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப நனைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிக்க போகுது, இந்த கசாயத்தை குடிங்க மேடம் அப்படின்னு சொன்னாலே பேசிகிட்டு இருப்பான். நீ ஒன்று பண்ணு, இந்த கசாயத்தை கொண்டு போய் டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிடுன்னு சொல்லுவாள்.
அந்த பேக் பண்ண டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஜூஹாங் நேராக பாட்டியை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வருவா. வெளியே இருக்க மெய்டு பார்த்துட்டு என்னோட பாட்டிக்கு கோல்டுன்னு சொன்னீங்களா, அவங்களுக்காக கசாயம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கணும் நான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. இல்லை பாட்டியம்மா தூங்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியாது அப்படின்னு மெய்ட் சொல்லுவாள். ஆனால் ஹாலில் லைட் எரியுது, கண்டிப்பாக அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட யாரோ ஒருத்தையும் வந்து நம்ம ஜுஹாங்கை அட்டாக் பண்ணுவான். ஆனால் ஜுஹாங் எப்படியோ அவனை பிளாக் பண்ணிடுவான். உள்ளே இந்த சத்தம் கேட்டு பாட்டி அலர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஜுஹாங் உள்ளே போய் பாட்டியை மீட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த அட்டாக் பண்ண வந்தவனோட டார்கெட் வந்து நம்ம ஜுஹாங்க தான் இருக்குது. அவளை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அவளை வெட்டலான்னு போகிறப்ப அப்பன்னு பார்த்து நிறைய ஆட்கள் உள்ளே வந்துடுவாங்க. பாட்டி அப்படியே மயங்கி விழுந்துடும். வெளியில் பார்த்தா ஃபூ யூச்சின்னு இருப்பான். தம்பி இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்னப்பா வேலை அப்படின்னு கேட்பாங்க. தாங்ஸோட அந்த கொலை வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஜுஹாங்கை பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அவளை கொல்லவே யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூச்சி தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு ஃபூ யூச்சின்னு சொல்வான். தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, 2 பேத்துக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 பேத்துக்கு இடையில சண்டை தான், அதுக்காக அவன் அந்த மாதிரினா பண்ண மாட்டான் அப்படின்னு ஜுஹாங்கும் சொல்வா. அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்னு இவன் கேட்பான். நான் ஜஸ்ட் கெஸ் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சுகான் பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து யூச்சியை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஓ இந்த அதிர்ஷ்ட கடவுளுக்காக தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்களான்னு யூச்சி பேசிகிட்டு இருப்பான். சுஹாங்க்கும் யூச்சிக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. அப்போ யூச்சி சுஹாங்கை கொன்றுவேன்னு சொல்லி மாட்டேனானா, எல்லாரும் அங்கே தானே இருந்தீங்க, உண்மை என்னவோ அதை சொல்லுங்கள், யாராவது பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சுன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு ஃபூ யூச்சின்னு பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் நான் தான் அப்படி சொன்னேன், இப்போ அதனால் என்னன்னு இவன் கேட்பான். தம்பி சின்ன பிள்ளைங்க சண்டை போடும் போது ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்கு, அதெல்லாம் எதுக்கு இப்போ பெருசு பண்ணுற அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே சின்ன பையன் அவங்க அக்காவே கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கான், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு ஃபூ யூச்சின்னு கேட்டுட்டு இருப்பான். யூச்சி சுகானை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டாங்க. அதுக்கு சுகாங் என்னை தண்ணியில் தள்ளி விட்டது மட்டும் உனக்கு திருப்தியாக இல்லைல்ல, விட்டால் ஆள் வச்சு கூட என்னை போட்டு தள்ளுவடா அப்படின்னு சொன்னாங்கன்னு மெய்ட் சொல்லுவாங்க. ஏன் மேலேயும் தப்பு இருக்குதா அப்படின்னு ஜுஹான் பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஜூஹாங்க தான் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் யூச்சியை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன்னு ஃபூ யூச்சின்னு பேசிகிட்டு இருப்பான். தம்பி எதாக இருந்தாலும் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்ப்பா, வீட்டில் எந்தவித அத்தாரிட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறதா தப்புப்பா அப்படின்னு அந்த சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. யார் சொன்னது இல்லைன்னு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். எல்லாரும் ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஜூஹாங்கோட அம்மா அங்கே வந்திருப்பாங்க. கூடவே நானி செங்கும் கூட ஒரு மெய்டும் இருப்பாங்க. ஜூஹாங் வீட்டோட ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கா, அதனால அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு 30 அடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா பனிஷ்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஜூஹாங் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை இப்போ தான் மீட் பண்ணுறான். அவள் என்ன நினச்சிட்டு இருந்தா, அவங்க அம்மா அவளை பார்த்தோன்னே வந்து ஹக் பண்ணிக்குவாங்க, அவளை நல்லா ப்ரொடக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா. ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படி நடந்து போச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அம்மா நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னை வந்து பனிஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா சாகிற வரைக்கும் எனக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. நீ வீட்டோட ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்க, நம்ம வீட்டில் எந்த ஒரு நியாயம் கேட்கணுனாலும் சரி, எந்த ஒரு உண்மையை விசாரிக்கணும்னாலும் சரி, அதை சாரும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஃபூ யூச்சின்னா வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறபடி பண்ணி வச்சுருக்க, ஊரே நம்ம ஃபேமிலியை பார்த்து சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு நானி செங் சொல்லுவாங்க. இது அம்மா நான் போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஜுஹாங் பேசிகிட்டு இருப்பான். அவளுக்கு மேலே அடி கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா ஆர்டர் கொடுத்துருவாங்க. உடனே நம்ம ஜுஹாங்கையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அவளால் வலியை தாங்க முடியாது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி இருப்பா. அப்பன்னு பார்த்து அவங்க சித்தி வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. மேடம் எதுக்கு அவளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, அவளே உடம்பு முடியாமல் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் கூட இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம்ல அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கும்போது உண்மையான தாய்க்கும் மகளுக்கு இடையில இருக்க பாசம் அப்படியே தெரியுதில்ல அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா சொல்லுவாங்க. சாரி மேடம், ஜூஹாங் உங்களோட பொண்ணு தான், ஆனால் எதுக்கு அவளுக்கு போய் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அவன் மேலே எந்தவித தப்பும் இல்லைல்ல அப்படின்னு இந்த சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. நினைச்சேன் ஜோயூரியோட கணத்தில் பலார்னு ஒரு அறையை விடுவாங்க. ஜோ உங்களோட பிளேஸ் என்னவோ அது தெரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு பேசுவாங்க. சாரி மேடம், நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் குறுக்க வரக்கூடாது, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கணத்துலேயே அவங்க மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க பொண்ணு ஓடி வந்து அம்மா உன்னை நீயே ஏமா அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். யூஷன் இங்கேருந்து பேருமான்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த பொண்ணோட பேர் யூஷன், இவங்களோட பொண்ணு. இங்கே பாருங்க, என்னோட அம்மாவை இப்படி அவமானப்படுத்துறீங்க, காலையில் என்னன்னா என்னையை கூப்பிட்டு வச்சு நியூட்டன் போட வச்சிங்க, எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப மோசமாக நடத்துங்க பாருங்க அப்படின்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். உடனே நினைச்சாங்க யூஷங்கோட கணத்தில் ஒரே அறை விடுவாங்க. அப்பன்னு பார்த்து பாட்டியம் அங்கே வரும். என்னடா இங்கே பிரச்சனைன்ட்டு வரும். பாட்டி இங்கே பாருங்க நினைச்சாங்க, எந்தவித காரணம் இல்லாமல் என்னை அடிச்சிட்டாங்க, என்னோட அம்மாவோட கண்ணத்தை பாருங்க எப்படி வீங்கி கிடக்குது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் தலையிட முடியாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த பாட்டியம்மா கேட்கும். அம்மா நான் இந்த வீட்டோட நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா என்ன அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நீ கட்டாதாம்மா பண்ணுற, எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து நைஸாக நல்லவும். எதாக இருந்தாலும் என் மகன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் போல இங்கேருந்து இடத்த காலி பண்ணுறாங்கிற மாதிரி அந்த அம்மா அங்கேருந்து ஓடிடும். எல்லாத்துக்கான இந்த அதிர்ஷ்ட கெட்டவ தான் இவ, என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனை தான் அப்படின்னு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கோம். ஜோயூரி
உன்னோட மகன் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பிளேஸ்க்கு ஒன்று ஆசைப்படுறா போல அப்படின்னு ஜுஹானோட அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நீல்டோன் போட்டுட்ருப்பாங்க. ஜூஹாங் இந்த கேபிட்டலையும் எங்கள் குடும்பம் தான் நல்ல பெரிய குடும்பங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்பாக வாழலாங்கிற ஒரு பேராசையோட தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு ஜுஹானோட அம்மா கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. நினைச்சேன் இப்படிப்பட்ட ஒரு மகன் எனக்கு தேவையில்லை, இவ திரும்ப வர முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருங்க, இவளை நாடு கடத்திருங்க, இனிமேல் பட்டு இவங்க திரும்பி வரவே கூடாது அப்படின்னு இவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஜூஹாங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக அந்த வீட்டை விட்டு வெளில துரத்திட்டு இருப்பாங்க. ஏன் ஜூஹாங்கோட அம்மா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.